திருச்சிற்றம்பலம். இவருக்கும் வணக்கம். திருமந்திரத்தின் பாயிரத்தின் 59ஆம் பாடல் இப்பொழுது நாம் பார்க்க உள்ளோம். 59ஆம் பாடல். பரத்திலே ஒன்றாய் உள்ளாய் புறமாகி வரத்தினுள் மாயவனாகி, அதான் மாயவன் ஆகிதான் மாயவனாகி அயனாகி தரத்தினுள் தன்பல தன்மையாகி வரத்தினுள் நின்று கழிவு செய்தானே. என்ன சொல்கிறாரு? பரத்திலே ஒன்றாய் உள்ளனாய் புறமாகி வரத்தினுள் மாயவனாய் அயனாகி தரத்தினுள் தன்பல தன்மையாகி கரத்தினுள் நின்று கழிவு செய்தான. தன் கரத்தை யார் பற்றி நிற்கிறாங்களோ அவங்களோட கழிவுனா என்ன? வினைக்கழிவு. இந்த ஆணவம், கண்மம், மாயை, இந்த 3 ஏற்படும் இந்த வினைக்கழிவை அவன் எடுப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. பரத்திலே ஒன்றாகி, அதான் பரத்திலே அவன் ஒருவன். அந்த விதை சொன்னான் பார்த்தீங்களா? அந்த ஒரு விதை, அதான் மூல விதை ஒன்றாகி சிவபெருமான் கடந்த மேனியுள் ஒன்றாய் உள்ளும் புறமாய் விரைவி நிற்கின்றான். ஒன்றும் புறமாய் விரைவி நிற்கின்றான். உயிர்கள் பிறப்பினுள் வருவதும் வரத்தின்கண் அயனாகிய அந்த பிறப்பிற்கு காரணம், அது அந்த வரம், அந்த வரத்தை கொடுக்கறதும் அயனாகி அந்த காப்பிக்கண் மாயனாய் அம்முறை மேல் இன்னும் பலவாய் தோன்றி அருள்கிறான். கரத்தாகிய மறைப்பினுள் ஆண்டவனாய் நின்று ஆறுயிர்களுக்கு வினைக்கழிவு செய்தருள்கிறான். அதான் வரம்னா என்ன? வரத்து. இங்கே வர்றதுக்கான இந்த படைப்பிற்கான காரணம் வரத்து. அது தரம், முறைமை. அந்த பிறப்பிற்கான முறையை அவன் வகுப்படுத்தி அதை வகுமைப்படுத்தி கரத்து, அதை அழித்து மறைத்து, இந்த அழித்து மறைத்து அருள் செய்து அவன் ஒருவனாக திகழ்கிறான் என்று இதில் சொல்கிறான். பரம், பராபரம், அபரம் இந்த மாதிரின்னு வருதில்ல, அதில் பரமாகி அப்படின்னு இதில் சொல்கிறாரு. இத்துடன் இந்த பரமாகி ஒன்றாய் அந்த ஒன்று தான் அதுலேருந்து கேட்டகரியாக பிரியுது. இந்த ஒரு விதை தான் எப்படி கேட்டகரியாக பிரியுதோ அதே மாதிரி இந்த ஒன்று தான் அது எல்லாமே டைவர்ஷனாக பிரியுது. எல்லா டைமென்ஷன்லேருந்து எல்லா கேட்டகரிஸ்லேருந்து எல்லாமே அதான் பிரியுது என்று இதில் விளக்கமாக சொல்லியிருக்காரு. இத்துடன் இந்த பாடல் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த பாடலாக மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.